ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை நிர்வாண கீதையின் கடலை போல இருப்பதை கூற விரிவாக செல்வி ஸ்ருதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம் உடல் நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர், சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றால் ஆனது. நம் மனம் நம் எண்ணங்கள் மற்றும் ஐம்புலங்களின் அனுபவங்களால் ஆனது. நாம் உடலுக்கும் மனதுக்கும் எப்படிப்பட்ட உணவை சிந்தனையாக கொடுக்கிறோம்? சாத்வீகமான உணவா, தாமசீகமான உணவா, ராஜசீகமான உணவா, எது நமக்கு சிறந்தது என்று தெரிந்து கொள்ள நாம் 3 குணங்கள் பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ரஜஸ், தமஸ், சத்வ என்று 3 குணங்கள் கொண்டுள்ளோம். ஆனால் நம்மில் இம்மூன்றில் ஏதேனும் ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயல், உண்ணும் உணவு, உணர்வுகள் என எல்லாவற்றையுமே 3 குணங்களாக பிரிக்கலாம். உதாரணத்திற்கு சோம்பேறித்தனம், வெறுப்பு, துயரம் போன்றவை தாமசிக உணர்வுகள். பதட்டம், கோபம், குழப்பம் ஆகியவை ராஜசிக உணர்வுகள். அன்பு, கருணை, நன்றி உணர்வு போன்றவை சத்வீகமாகும். நமது குறிக்கோள் தமஸ் குணங்களை மாற்றிக்கொள்வதும், ரஜோகுணத்தை சமநிலைப்படுத்துவதும் மற்றும் சத்வகுணத்தை மேம்படுத்திக் கொள்வது ஆகும். நாம் உண்ணும் உணவு, எண்ணங்கள் மற்றும் சிந்தனை எவ்வாறோ அதை பொறுத்தே நம் குணங்கள் இருக்கும். ஒரு உணர்ச்சியின் பின்னால் உள்ள நோக்கம் மற்றும் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தே ஒரு உணர்ச்சி ராஜசீகமா, தாமசீகமா அல்லது சாத்வீகமா என்பதை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு தைரியம் என்பது ஒரு உணர்வு. மற்றவர்களை துன்புறுத்த நினைக்குமவர்களுக்கும் தைரியம் உண்டு. தன் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றும் காவலாளிக்கும் தைரியம் உண்டு. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வது சாத்வீகம். இதில் எது தமஸ், எது ரஜஸ், எது சத்வ? தனது வெறுப்புணர்வு மற்றும் அறியாமையால் வரும் தைரியம் தமஸ். மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை மற்றும் அதனால் வரும் வருமானம், இவற்றில் தூண்டுதலில் வரும் தைரியம் ரஜஸ். ஆனால் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தனக்கு விருப்பப்பட்ட அனைத்தையும் தியாகம் செய்வது சாத்வீகம். சாத்வீக உணவை உண்ணுங்கள், அதாவது எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவு, கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு, புத்துணர்ச்சியை தரக்கூடிய உணவு, எந்தவிதமான தொந்தரவையும் நமக்கு ஏற்படுத்தாத உணவை உண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள், மகிழ்ச்சி மற்றும் திருப்தி ஏற்படும். அதுபோல ஒரு செயலை செய்வதற்கு முன் நாம் ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும், இச்செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன என்பதையும், இந்த செயலை நாம் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதையும் சிந்தியுங்கள். இவ்வாறு ஒரு செயலின் நோக்கம் மற்றும் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து குணத்தை தீர்மானிக்கலாம். எனவே சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்பட்டு சிறந்த மனிதனாக மாறுங்கள். நன்றி, வணக்கம். இவ்வுலகில் நடைபெறும் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறுகிறது என்பதை மணிமணியாக எடுத்து கூறி, எல்லா ஜீவராசிகளிடம் இந்த முக்குணங்கள் வெவ்வேறு அளவில் அமைந்துள்ளன. நாம் சாத்வீகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை புரிய வைத்த மாணவ செல்வங்களுக்கு இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் பெரும் நம்பிக்கையுடன் இறைவனை துதித்து அன்பு தொண்டு புரிபவர்களுக்கு இறைவனே அவதாரம் எடுத்து அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து காத்து அருள் புரிகிறான். கடவுளை பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை பக்த பிரகலாதன் நாடகத்தில் வழியறிவோமா? இதோ நாடகம் உங்கள் முன். அனைவருக்கும் வணக்கம். பக்தன் பிரகலாதன் கதையை நாடகமாக காண்போமா? ரண்யாச்சலும்
ரண்யனும் தொடர்ந்து மக்களை துன்புறுத்திக் கொண்டே இருந்தனர். இதனால் மகாவிஷ்ணு ஸ்ரீவராக அவதாரம் எடுத்து தன் கூரிய பற்களால் ரண்யாட்சனை குத்திக் கொன்றார். தனது தம்பியை கொன்ற மகாவிஷ்ணுவை பழிவாங்க துடித்த ரண்யன் கடும் தவம் செய்து அரிய சக்திகளை பெற விரும்பினான். இனி வாங்க நம்ம நாடகத்துக்குள்ள போகலாம். காட்சி 1. இடம் மந்திரமலை. கதை மாந்தர்கள் இரண்யன் மற்றும் தேவகன்னிகைகள். பிரம்மதேவாய நமக. இரண்யனின் தவத்தை கலைக்க தேவகன்னிகைகளை அனுப்பி இடையூறு செய்த போதும் இரண்யன் தவம் புரிந்து கொண்டே இருந்தான். காட்சி 2. இடம் இரண்யனின் மாளிகை. கதை மாந்தர்கள் கயாது தேவி, நாரதர் மற்றும் முனிவர். முனிவரே வணக்கம். உத்தமனாக மகன் பிறப்பான். எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம். இந்த பாத பூஜையால் ஒரு காலம் தீர்ந்து விட போவதில்லை என் வேதனை. வேதனையா? இவ்வுலக நன்மைக்காக நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போகிறேன். அதற்காக எனக்கு உன் உதவி தேவை. என் மணாளன் இல்லாத சமயமாயிற்று. அதனால் என்ன, நீ இருக்கிறாயே. என்னால் என்ற உதவிகளை கண்டிப்பாக செய்கிறேன். உலக நன்மைக்காக என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். என் கோரிக்கைகளை நான் தனிமையில் சொல்ல வேண்டும். உனக்கு பிறக்க போகும் குழந்தையை நீ எனக்கு தானம் அளிக்க வேண்டும். என் மகனையா? வாக்கு தவறக்கூடாது. என் மகனை கொடுக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் கணவன் வந்தால் உன் கணவன் திரும்பி வருவானா? அவன் தவம் செய்வது வாழ்வதற்கல்ல, சாவதற்கு. என் கணவனின் மரணத்தை விரும்பும் நீ ஒரு பாவி. இங்கிருந்து போய்விடு, போய்விடு. இந்திரனே, எதற்காக கயாது தேவியை சிறைபிடித்து வந்துள்ளீர்கள்? கயாது தேவியின் வயிற்றில் வளரும் குழந்தையால் தேவர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும். ஆகையால் நாங்கள் இக்குழந்தையை அழித்தே ஆக வேண்டும். நீங்கள் நினைப்பது தவறு. கயாது தேவியின் வயிற்றில் வளரும் குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை. இக்குழந்தையினால் தேவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னை நம்புங்கள். உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா நாரதரே? ஆம் இந்திரனே. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கயாது தேவியை என் குடிலுக்கு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக வைத்து பின்பு இரணியனிடம் ஒப்படைக்கிறேன். சரிங்கள் நாரதரே. கயாது தேவி. நாரதரே, வாருங்கள் அம்மா, தம் குடிலுக்கு செல்லலாம்.
கயாது தேவி, அம்மா கயாது தேவி. என்ன ஆழ்ந்த சிந்தனை? என் மணாளனின் சிந்தனை தவிர வேறு என்ன சிந்தனை இருக்கிறது சுவாமி? உன் மணாளனுக்கு எந்த அபாயமும் வராது. என்னை நம்பு தாயி. என் மணாளன் என்னுடன் இல்லாத போது எனக்கு ஏது மனசாந்தி சுவாமி? நிறைந்த கர்ப்பவதி நீ உன் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீ வருத்தம் கொண்டால் அது உன் குழந்தையையும் பாதிக்கும் அல்லவா? என்ன முயற்சி செய்தாலும் மன அமைதி இல்லையே சுவாமி. ஏகாந்த நிலையில் பகவானை தியானம் செய். பகவானை தியானம் செய்தால் மனவேதனைகள் தீரும். ஸ்ரீஹரி சகல ஜீவராசிகளையும் காத்தருள்பவன். உலகில் உள்ள அசையும் அசையா பொருளுக்கும் உயிர் கொடுக்கிறான். என்ன கயாது தேவி உறங்கிவிட்டாள், பின்னர் யாரும் சொல்வது? சரி, நாம் மீண்டும் சொல்வதை தொடங்குவோம். ஞானத்தின் முடிவு மோட்சம், மோட்சத்தின் முடிவே ஈகை. நாராயணனே பகவான். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. காட்சி 3. இடம் மந்திரமலை. கதை மாந்தர்கள் இரண்யன் மற்றும் பிரம்மதேவர். பல வருடங்களுக்கு பிறகு இரண்யனின் முன் பிரம்மா தோன்றினார். பக்தா, பிரம்மதேவரே, உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். பிரம்மதேவரே, 3 உலகங்களுக்கும் நானே அரசனாக வேண்டும். உங்களால் படைக்கப்பட்ட எவராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ, பகலிலோ இரவிலோ எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. மனிதர்களாலும் தேவர்களாலும் தாவரங்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரமளியுங்கள் பிரம்மதேவரே. அப்படியே ஆகட்டும் மகனே. நன்றி பிரம்மதேவரே. காட்சி 4. இடம் இரண்யனின் மாளிகை. கதை மாந்தர்கள் இரண்யன், அரக்கர்கள் மற்றும் மக்கள். அரசே, அரசே, உங்களுக்கு அழகான மகன் பிறந்திருக்கிறான் அரசே. ஆனால் அவன் நாரதரின் குடிலில் இருக்கிறான் அரசே. என்ன, என் குலத்தை காக்க வாரிசு வந்து விட்டதா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அனைவரும் கொண்டாடுங்கள். ஓம் ஸ்ரீ நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ
பிரகலாதா? நாம் கொடுமையான உலகத்தில் இருக்கிறோம். இரண்டனிடம் சிக்கிக் கொண்டு அவதப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிறகு பார்ப்போம். காட்சி 5. இடம் குருகுலம். கதை மாந்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பிரகலாதன். வணக்கம் ஆசிரியர்களே. இன்று முதல் பாடமாக கடவுள் வாழ்த்தை பார்ப்போம். சரிங்கள் ஆசிரியர்களே. அனைவரும் கண்களை மூடி கைகளை கூப்பி நான் கூறுவதை திருப்பி கூறுங்கள். 3 உலகங்களுக்கும் இரண்யனே கடவுள். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. கண்ணே பிரகலாதா, 3 உலகங்களுக்கும் அரசர் உன் தந்தையாகிய ரண்யனே, அவர்தான் கடவுள். இல்லை ஆசிரியர்களே, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள். எனது தந்தை 3 உலகங்களுக்கும் அரசன் என்பது உண்மை. அவர் வலிமை மிக்கவர் என்பதும் உண்மை. ஆனால் சகல உலகங்களிலும் வாழும் உயிர்களையும் காத்து ரட்சிக்க அவரால் முடியுமா? அந்த வல்லமை படைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே நாம் வணங்க வேண்டும். இதை பற்றி நாளை பார்க்கலாம் பிரகலாதா. இப்பொழுது வகுப்பு முடிந்தது. ஆசிரியர்களே. ரண்யனின் ஆட்சியில் நாராயணன் பெயரை சொல்வது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும். அரசரின் மகனே நாராயணன் பெயரை கூறுகிறான். என்ன செய்வது? சரி, பெரியவனானால் திருந்து விடுவான். பார்ப்போம். காட்சி 6. இடம் இரண்யனின் மாளிகை. கதை மாந்தர்கள் இரண்யன், பிரகலாதன், ஆசிரியர்கள் மற்றும் அரக்கர்கள். மகனே பிரகலாதா, நன்றாக படிக்கிறாயா? ஆம் தந்தையே. சரி மகனே, ஆசிரியர்கள் கற்றுத்தந்தது மிக முக்கியமான பாடத்தை சொல் பார்க்கலாம். அப்படியே செய்கிறேன் தந்தையே. ஓம் நமோ நாராயணாய நமஹ. அரக்க வீரர்களே, இழுத்துவார்கள் ஆசிரியர்களை. என் பரம விரோதியின் பெயரை உச்சரிக்கும்படி எனது மகனுக்கே கற்று தந்திருக்கிறீர்களே, மதி கெட்டவர்களே, உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! உங்களை அரசே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. உங்கள் மகன்தான் உங்கள் எதிரியின் பெயரை உச்சரித்தான். அவன் மட்டும் உச்சரிக்காமல் மற்ற எதிரிகளையும் உச்சரிக்க வைத்தான் அரசே. சரி, செல்லுங்கள். மகனே பிரகலாதா, உன் ஆசிரியர்கள் கற்றுத்தந்த நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு நீ என் பரம விரோதியின் பெயரை உச்சரிக்கிறாயே, இது சரியா? தந்தையே, நீங்கள் என் தந்தை. அந்த பாசம் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் சகல உலகங்களில் வாழும் உயிர்களுக்கும் தந்தை அந்த நாராயணராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே. அவரை வணங்குவதில் என்ன தவறு தந்தையே? இன்னொரு முறை அவனுடைய பெயரை உச்சரிக்காதே. நாராயணன் நமது அரக்க குலத்தின் விரோதி. உனது சிற்றப்பனை கொன்ற விரோதி அவன். அவனை பழிவாங்குவதே என்னுடைய லட்சியம். அவனை பழிவாங்குவதே என்னுடைய லட்சியம். தந்தையே, நாராயணரை உங்களால் கொல்ல முடியாது. அவரது பாதத்தில் வளைந்து சரங்குங்கள், உங்களுக்கு நற்கதி கிடைக்கும். எனக்கே உபதேசம் கூறுகிறாயா? அரக்க வீரர்களே, வாருங்கள் இங்கே. இவன் என் மகன் அல்ல, என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி சம்பாசுரா. பிரகலாதனை கொன்றுவிடு. இவனை யானை வைத்து மிதித்து விடலாம். அழைத்து வாருங்கள் யானையை. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. என்ன, யானை இவனை மிதிக்கவில்லையே? உன்னை பாம்பை வைத்து கொத்திவிடலாம். அழைத்து வாருங்கள் அந்த பாம்பை. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ.
ஓம் நமோ நாராயணாய நமஹ. யானை வைத்து மிதிக்க விட்டும் சாகவில்லை, பாம்பை வைத்து கொத்த விட்டும் சாகவில்லை, சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தால் நமக்கு முன்பு வந்து நிற்கிறான். இவனுக்கு நாராயணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்திருக்குது. இந்த இளைஞன் வேற இதை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சம்பாச்சுரா சம்பாச்சுரான்ட்டு இப்ப பார் சம்பாசுரான்னு கத்துவான். சம்பாசுரா சொன்னேன்ல. தந்தையே, நீங்கள் அனுப்பிய அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் என்னை அந்த மகாவிஷ்ணு தான் காப்பாற்றினார். இனிமேலும் என்னை காப்பாற்றுவார். அப்படியானால் உன்னை நானே கொல்கிறேன். வரச்சொன்ன மகாவிஷ்ணுவை எங்கே ஒளிந்திருக்கிறான் அவன்? தந்தையே, அவர் இல்லாத இடமே இல்லை தந்தையே. அவர் இந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படியானால் உன்னை காப்பாற்றுகிற மகாவிஷ்ணு இந்த தூணில் இருக்கிறானா? சாந்தியடையுங்கள் பிரபு. என் தந்தை அஞ்ஞானத்தால் உங்களை விரோதித்துக் கொண்டால் அவரை மன்னித்து அருள் புரியுங்கள் பிரபு. உன் தந்தை பூர்வ ஜன்மத்தில் என் பக்தன். இப்பொழுது சாபத்தால் அரக்கனாக பிறந்து என்னை விரோதித்துக் கொண்டான். இப்பொழுது சாப விமோசனம் பெற்றான். நாராயணராகிய நீங்கள் எனக்கு முக்தி தர வேண்டும் பிரபு. உத்தமனான உனக்கு முக்தி அவசியம் கிடைக்கும். ஆனால் 3 உலகங்களுக்கும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது உன் பொறுப்பாகும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். நன்றி. எந்த ஒன்றின் மீது ஆழமாக நம்பிக்கை வைக்கின்றோமோ அந்த நம்பிக்கை அனைத்து செயலையும் வெற்றியை கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி. திருமாலின் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை மிக அற்புதமாக நடித்து காட்டி நம் மனதில் ஆழமான நம்பிக்கையை விதித்து சென்ற மாணவ கண்மணிகளுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக ஆரோக்கியம் என்றால் என்ன, அதன் நன்மைகள் என்ன என்பதை பற்றி விளக்க வருகின்றனர் 4ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள்.
காலையிலேருந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே, அப்படின்னா என்ன? ஆன்மீக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்க்கையை வாழ்றது. நம்மளோட கஷ்டமான நேரத்தில் கூட மன நிம்மதியோடு இருக்க உதவுது. அதாவது ஏதாவது ஒரு சக்தி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது இல்லையா? ஆமாடா, உன்னால ஒரு நிமிடமாவது கண்ணை மூடி எதையும் யோசிக்காம அமைதியே இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? நடந்து முடிஞ்சது, நடக்க போகிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வருமே. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தோடு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே ப்ரெசண்ட்டில் தான் இருப்போம். நம்ம மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிப்போம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கிடைக்குது. எதிர்பார்ப்புகள் குறைய குறைய மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்குது இல்லடா? இதனால தான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இவ்வளோ முக்கியமா? ஆமாடா. இந்த வயதுல எனக்கு எதுக்குடா இந்த ஆன்மீக ஆர்வம்? நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன்டா. ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது, வா பார்க்கலாம். என்ன அரிசி மாவில் குழம்பு போட்டுட்டு இருக்கீங்க? விற்கிற விலைவாசியில் அரிசி மாவில் குழம்பு போட்டால் என்ன ஆகிறது? இப்போதான் கடையில எல்லாம் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை வாங்கி ஒட்டிட வேண்டியதானே. அப்புறம் நேரத்தையும் வீண் பண்ணிட்டு இருக்கீங்க. அரிசி மாவில் குழம்பு போட்டாதான் எறும்புகள் பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடுமில்ல. என்னடா புது துணியெல்லாம் போட்டிருக்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? ஆமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எங்கடா ஸ்வீட்டு? இல்லடா, நான் ஸ்வீட்லாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம பள்ளிக்கு இந்த புத்தகம் தரலான்னு இருக்கிறேன்டா. கண்ணு கண்ணு, நான் தான் இங்கே வந்து நின்றுக்கிறேன். இடிச்சிட்டு நிக்காம போற? சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல். இவனுக்கு அடிபட்டுச்சு, இவனை மேலே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். ஃப்ரீஸ். ஏக்குதே ஃபேனை போடாம உட்காந்துமே. என்ன ஃபேன் யாரும் இல்லாம சும்மா ஓடிட்டு இருக்குது? ஃப்ரீஸ். அச்சோ, கண்ணா தம்பல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ரியா நின்று இந்த மாதிரி கண்ணாடி துண்டுகளெல்லாம் சும்மா போடக்கூடாது. இந்த மாதிரி பேப்பரில் மடித்து தான் போடணும். ஃப்ரீஸ். யார் அது பைப்பை நீக்கிட்டே போனது? தண்ணி வீணாயிடுச்சே. ஃப்ரீஸ்.
இந்த ப்ரோக்ராமில் ஒரு பொண்ணு வந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்க. அந்த பொண்ணு எதுக்காக அரிசி மாவில் கோலம் போடணும்? தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம மற்ற உயிர்களுக்கும் உணவு வேணுங்கிறது நல்ல எண்ணத்தில் தான் கோலமிடுகிறார். ஒரு அவசரமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப கூட தான் கண் முன்னாடி பாதிக்கப்படுற ஒருத்தரை காப்பாற்றணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நினைச்சு மற்றவங்களோட கஷ்டத்தை தான் கஷ்டமாக எண்ணிக்கி அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. நாம் என்ற உணர்வோடு செயல்பட்டோம்னா நம்முடைய நான் என்ற அகந்தை அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமும் ஒரு முழுமையாக கிடைத்துவிடும். அனைவருக்கும் நன்றி. ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றியும் இப்பொழுதிலிருந்து நாம் எந்த செயலை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கிய மாணவ கண்மணிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவன் ஒருவன் அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவன், எல்லாரையும் விட உயர்ந்தவன் என்ற கீதிய வாக்கியத்தை போல் அமிர்தம் போல் வாழ்ந்த ஞானிகள் இதோ உங்கள் முன். Good evening to all. I am Mirabai, a devotee of Lord Krishna. My heart is forever entwined with the divine, and I cannot be separated from him. In the bliss of devotion, I have found true freedom. This body is impermanent. If it is destroyed in Krishna Bhakti, then va. வணக்கம். நான் அப்பர். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நானிலீர், சுடலை சேர்வது சொற்பிரமானமே. கடலின் நஞ்சு அமுதுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர்முனை பண்டமே. நாணமில்லாருளே, துன்பம் தரும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதித்தது என்ன? இறப்பு தவிர்க்க முடியாதது என்பது சான்றோர் வாக்கு. பார்க்கடலில் பொங்கி வந்த விடத்தை உண்டு உலகினை பாதுகாத்த சிவபிரான் கைவிட்டால் நமது உடல் அனைவரும் பழிக்கத்தக்க பொருளாக இழிந்த பொருளாக மாறிவிடும். உயிரற்ற உடல் அனைவராலும் வெறுக்கத்தக்கது என்பதால் சிவபிரான் அருளால் இனிவரும் பிறவியையும் அதனால் நிகழப்போகும் இறப்பையும் தடுத்து பேரின்பம் அடைய முயற்சி செய்ய வேண்டும். நன்றி. Good evening to all. I am Buddha. I believe in self-purification. No one can purify another. Only the occupant of the human mind can purify oneself. Purity is something we are all striving for and hope to achieve. Pure souls means no regrets or anxiety towards the future or past. Pure souls believe in humanity and try to grow every day. Thank you. வணக்கம். நான் விவேகானந்தன். அனைத்துமாகி அன்பாகி அமைபவன் அவனே. அவன் தாளில் உனதுலமான்மா உடல் எல்லாம் உடனே தருகை என் நண்பா. இவைகள் யாவும் முன்னே இருக்கும் அவனின் வடிவங்கள். இவைகள் விடுத்து வேறெங்கே இறைவனை தேடுகின்றாய் நீ? மனதில் வேற்றுமை இல்லாமல் மண்ணுலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் நேசித்திடும் ஒருவன் தான் ஆண்டவனை தொழுபவனாம். நன்றி. Good evening to all. I am Sri Aravindo. I have 3 banners. I believe that the accomplishment, genius, higher education, learning and wealth that God has given me are His. I have right to spend for my own purpose only what is needed for the maintenance of the family and if otherwise absolutely essential. I also believe divine is there then. There must be a way of
experiencing His existence, of realizing His presence. However hard the path, I have taken a resolution to follow it. I look upon my country as the mother. I worship her and adore her as the mother. I know I have strength to uplift the fallen race. It is not physical strength. I am not going to fight with sword, but the power of knowledge. God sent me to the earth to accomplish this great mission. Thank you. வணக்கம், நான் பாபா குருநானக். ஊசியும் வாராது, சிறு தூசியும் வாராது, மரணத்தை தாண்டி உடலும் வாராது, கடல் போன்ற உன் செல்வம் வாராது, உற்றவர் மற்றவர் எவரும் வாரார், கற்றதும் வாராது, உண்மை மறந்து செல்வம் குவிப்பது ஏனோ, ஒவ்வொரு மனிதனும் எனக்கு இவ்வளவுதான் வேண்டும், இதற்கு மேல் உள்ளவற்றை நான் பிறருக்காக அளிப்பேன் என தனக்குள் நிலைநிறுத்தும் வரை உலகம் அவனுக்கும் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு பெயரிடம்தான். நன்றி. Good evening to all. I am Tukaram. I am Tukaram, a Bhakt of Lord Pandurang. Kirtan is my means to make people wise to surrender to acts of God. The world is my temple and every living being my teacher. The ultimate goal of life is union with God. Surrender to God and you shall be filled with His grace. The essence of all religious teaching is love and compassion. Thank you. ஆன்மீகத்தில் திளைத்து மக்களுக்கு நல்வழி காட்டிய யோகிகளை நம் கண்முன்னே நடித்து காட்டிய மாணவ கண்மணிகளுக்கு மனமார்ந்த நன்றி. ஆன்மீக ஆரோக்கியத்தின் நோக்கமே சேவை. எமது பள்ளி செய்த சேவைகளை வரிசைப்படுத்தி கூற வருகின்றனர் லோகித், கனிஷ்கா ஸ்ரீ, தீக்ஷ்ணா, திவன்யா. வணக்கம். நம்ம அரபிந்த பள்ளியில் சேவைகளை செய்திகளாக காண்போமா? முக்கிய செய்திகள். மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. உத்தீதம் கொடுத்து உயிர் காக்கும் விதமாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இரத்த தான முகாமில் பங்கேற்றனர். கோடை காலத்தில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் விதமாக நீர்மோர் பந்தல் அமைத்தனர். தாராபுரத்தை சுற்றியுள்ள முதியோர் இல்லங்களுக்கு நம் மாணவர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி, உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான மின்விசிறி, போர்வை முதலான பொருட்களை வழங்கினார்கள். மாணவர்களின் பார்வை திறனை பரிசோதிக்கும் வகையில் பள்ளியில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தாராபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நெகிழி பைகளின் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மாணவர்கள் ஒவ்வொருவரும் 25க்கும் மேற்பட்ட காகித பைகள் செய்து கடைகளுக்கு கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பூக்கள் அறக்கட்டளை உதவியோடு மாணவர்கள் மரங்கள் நடுவதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளிகளிலும் வீடுகளிலும் மற்றும் பொது இடங்களிலும் மரங்கள் நட்டனர். கிராமப்புற மாணவர்களுக்கு கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் IIT மாணவர்கள் மற்றும் நமது பள்ளியும் இணைந்து இலவசமான இணையவழி பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அமராவதி ஆற்றில் கழிவுகள் மற்றும் நெகிழி குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்கவும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆற்றின் கரையோர பகுதிகளில் சுத்தம் செய்தனர். சாலையோரங்களில் தேங்கி கிடந்த நெகிழி பைகள் மற்றும் நெகிழி புட்டிகள் முதலியவற்றை சேகரித்து சாலையோர பகுதிகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் தூய்மை செய்தனர். ஒவ்வொரு மாணவர்களின் வீட்டிலும் பயன்படுத்தப்படும் நெகிழி பைகள், நெகிழி பொருட்கள் தினமும் சேகரிக்கப்பட்டு மொத்தமாக மறுசுழற்சிக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் ஆசனங்கள், மூச்சு பயிற்சி போன்றவை உலக யோகா தினத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவரின் உதவியுடன் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. நெகிழி பயன்பாட்டை
குறைக்கவும் மரங்களை வளர்க்கவும் நம் பூமியை காக்கும் விதமாக நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்வி பணியை மட்டும் இல்லாமல் சமூக தொண்டிலும் மாணவர்களை ஈடுபட வைத்து இப்பொழுதே சமூக அக்கறையை வளர்க்கும் எமது அரோபிந்தோ பள்ளியின் சேவைகளை அழகாக எடுத்து கூறிய மாணவ செல்வங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடலையும் மனதையும் மட்டும் இணைக்காமல் நடனத்தையும் இணைத்து யோகாவையே நடனமாக ஆடி மகிழ்விக்க வருகின்றனர் 4ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர் கண்மணிகள். जय हो शंकरा आदिदेव शंकरा शिवाय शंकरा तेरे जाप के बिना चले ये सांस किस तरह शिवाय शंकरा मेरा कर्म तू ही जाने क्या बुरा है क्या भला तेरे रास्ते पे मैं तो आंख मूंद के चला तमस मेरा नमो नमो शंकरा भोलेनाथ शंकरा त्रिलोकनाथ शंभु शिवाय शंकरा नमो नमो शंकरा भोलेनाथ शंकरा रुद्रदेव हे महेश्वरा मेरे सर पे हाथ रख तेरा नमो नमो शंकरा भोलेनाथ शंकरा त्रिलोकनाथ शंभु शिवाय शंकरा नमो नमो शंकरा भोलेनाथ शंकरा रुद्रदेव हे महेश्वरा
யோகாவை நடனத்தின் மூலம் அழகாக வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கு இதயங்கனிந்த நன்றி. அன்பார்ந்த பெற்றோர்களே, நமக்கு ஒருவருடன் பழகுவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாய் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து யாரையாவது புதுசாக ஃப்ரெண்டாக பழகியிருந்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு நம்ம சமூக நலக்குடிலில் இருக்கிற மேக் அ ஃப்ரெண்ட் டேக் அ ஸ்னாப் ஃபோட்டோ ஸ்டாலுக்கு வாங்க. உங்களோட அழகான நட்பை நாங்கள் புகைப்படமாக எடுத்து தர்றோம். நன்றி. வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனமழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுவது நிச்சயம் அழகுதான். அந்த நன்றியை காணிக்கையாக வருமாறு ஹரியோம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குலுக்கல் முறையில் பரிசுகளை பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்காக நமது பள்ளியின் சீனியர் அட்வைசர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டோக்கன் நம்பர் 1383. டோக்கன் நம்பர் 1383. 1383. டோக்கனை கையில் வைத்துள்ள பெற்றோர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டோக்கன் எண் 1383 என்ற எண்ணை கையில் வைத்துள்ள பெற்றோர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டோக்கன் நம்பர் 1338. டோக்கன் எண் 1338. 1338. டோக்கன் நம்பர் 1332. டோக்கன் நம்பர் 1332. டோக்கன் நம்பர் 1424. டோக்கன் நம்பர் 1424. பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Good evening everyone. I am pleased to be standing here on behalf of Armadhi Vidyalaya to convey my gratitude. I would like to thank our chairman. Thiru Vadugunathan, and I would like to thank our chief guest Siddhi Yogi Shriman, Adi Narayanji and Matru Shri and Swamiji for your valuable present and your valuable thoughts. A special thanks to our correspondent ma'am, Miss Vinita Govinda Swami, ma'am, who inspires us to achieve our best and serve as a pillar of strength. Thank you, ma'am. And I also thank our trust members and SMC members, Mr. Palanisamy, for your guidance and support. Our parents, today's superstars, who have been our support and have been generous with their time and when we needed you, regardless of the circumstance. Thank you to all. Finally, I thank all participants who made this event joyful with their impressive performance and the hard work you have put in to make this event a memorable one. Once again, thank you to all. நானிலம் போற்றும் எல்லோருக்கெல்லாம் நன்றி கூறிய ஹரிவோம் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி. உடலுயிர் மனம் எல்லாம் உனதே, என்னலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே, என் செயல் பயன் எல்லாம்